நாங்கள் ஒரு உளுந்தூர்பேட்டை கல்யாணத்துக்கு போனோம். இங்கே எங்கள் தெரு ஓரமாக நடந்து போய் பஸ்ஸில் ஏறினோம். பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு உளுந்தூர்பேட்டை ரொம்ப தூரம் பயணம். போன மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்துக்கு போய் உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் பஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஜனங்க உட்காந்தாங்க. எல்லோரும் நிக்காவுக்கு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. எங்கள் அண்ணனா 2 பேரும் அந்த நிக்காவில் தான் உட்காந்துருக்காங்க. நிக்காவில் வகுது நடக்குது. அதாவது பயான் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லி முடிஞ்சு மாப்பிள்ளைக்கு நிக்கா ஓதிட்டாங்க. நிக்கா ஓதி எல்லாம் முடிஞ்சதும் நம்ம எல்லாம் கும்பம் ஏகப்பட்ட கும்பம். முதல்ல ஆம்பளைங்க சாப்பிட்றதோன்னு வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து கிடந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கா ஓதி எல்லாம் எந்திரிக்க போகிறாங்க. உடனே முடிச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். நிக்காவை எப்போ முடியும்னு எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. என்ன ஆவலோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சாப்பாடு பிரியாணி எதிர்பார்த்துட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. நிக்காவு முடிஞ்சிடுச்சு. நிக்காவு முடிஞ்சு பயான் ஒரு 10 நிமிஷம் பயான் சொன்னாங்க. பயான் சொல்லி முடிஞ்சதும் சாப்பாடுக்கு தான் அடுத்தது. எல்லாம் குடுக்குடுன்னு போய் முதல்ல சேரில் உட்காரலான்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு முன்னே போய் ஜென்ஸ்லாம் உட்காந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிக்கா முடிஞ்சிடுச்சு. மாப்பிள்ளை எப்போ மேடையை விட்டு கீழே இறங்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மாப்பிள்ளை இன்னும் காணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மாப்பிள்ளை அங்கே உள்ள மேடையில் உட்காந்துருந்தார். வீடியோலாம் அங்கே இங்கேயும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூட்டம் சரியான கூட்டம். பயான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேட்க. நம்ம பியானை அப்படியே எங்களை மறந்து பயானை கேட்டுட்டு உட்காந்துருந்தோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் உளுந்தூர்பேட்டை தான். 2 பேருமே உளுந்தூர்பேட்டை தான். நாங்கள் தான் எங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு. இங்கே நாங்கள் 8 மணிக்கு கிளம்புனது. அங்கே 11:30 மணிக்கு போய் சேர்ந்தோம் உளுந்தூர்பேட்டை மண்டபத்துக்கு. இங்கே பாருங்கள் சோளபூரி பாப்கார்ன் அது கொடுத்தாங்க வாசல்லையே. மாப்பிள்ளை நிக்கா ஊதி இறங்கி வந்துட்டார். சாப்பாடு பந்திக்கு போயிட்டோம். போய் பார்த்தா சூப்பரான பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஜூஸு, ஸ்வீட்டு எல்லாம் வச்சு ரொம்ப அருமையான சாப்பாடு. கூட்டம் சரியான கூட்டம். நாங்கள் ரொம்ப லேட்டாகிடுச்சு நாங்கள் சாப்பிட. ஆனால் பெரிய மண்டபம் ஃபுல்லாக ஏசி மண்டபம். இங்கே பாருங்கள் பிரியாணிக்கு இலை போட்டாங்க. வெங்காயம் பச்சடி வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள்